பெண்ணே, ஒரு கணம் நில், இதைக் கேள். உன் வாழ்க்கையில் உன் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய கணவரே உன் பயமாக மாறினால், உன் தோளில் கை வைக்க வேண்டிய கணவரே உன் கழுத்தில் சுமையாக மாறினால், ஒரு பெண்ணின் வாழ்க்கை அங்கேயே உடைந்து போக வேண்டுமா? உன் வாழ்க்கையில் உனக்கு நெருக்கமான மனிதன் உன்னையே தாழ்த்தி பேசுகிறாரா? உன் கனவுகளை சிரிப்பாக மாற்றுகிறாரா? உன் கண்ணீரை பலவீனமாக நினைக்கிறாரா? உன் அமைதியை பயமாக கருதுகிறாரா? இன்று நான் சொல்லப்போவது ஒரு சாதாரண அறிவுரை அல்ல. கணவரே எதிரியாக இருந்தால் ஒரு பெண் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லும் சாணக்கியரின் 15 வாழ்க்கை நீதி ரகசியம். ரகசியம் 1. முதலில் உண்மையை புரிந்து கொள். இது உன் குற்றம் அல்ல. ஒரு பெண் முதலில் மனதில் ஆழமாக உணர வேண்டிய ஒன்று இது. அவன் என்னை இப்படி நடத்துகிறான் என்பதற்கு நான் காரணமில்லை. பல பெண்கள் என்ன நினைக்கிறார்கள்? நான் பொறுத்து கொள்ளவில்லை போல, நான் சரியாக நடந்து கொள்ளவில்லை போல, என்னிடமே ஏதோ குறை இருக்கலாம். இதுதான் முதல் பெரிய கவலை. சாணக்கியர் சொல்கிறார், அதிகாரம் கிடைத்தவுடன் தன் குணம் வெளிப்படுகிறதே தவிர புதிய குணம் உருவாகாது. ஒரு மனிதன் மனைவியை அவமதிக்கிறான் என்றால் அது திருமணத்துக்கு பிறகு வந்த குணம் அல்ல. அது அவனுக்குள் முன்னரே இருந்த தாழ்வு. உன்னை இழிவுபடுத்தி தான் தன்னை உயர்த்தி காட்ட நினைக்கிறான். அவன் வலிமையானவன் அல்ல. அவன் உள்ளுக்குள் பயத்தால் நடுங்குபவன். இந்த உண்மையை நீ ஏற்றுக்கொண்ட நாளே உன் மனத்தில் இருந்த குற்ற உணர்வு கரைய ஆரம்பிக்கும். இதுபோல் மேலும் சாணக்கியரின் அறிவுரை தினமும் கேட்க விரும்பினால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ரகசியம் 2. வார்த்தைகளால் காயப்படுத்துபவன் மனதளவில் தோற்றவன். கவனமாக நினைத்துப்பார். உண்மையில் வலிமையானவன் சத்தமாக பேச மாட்டான். தன்னம்பிக்கை உள்ளவன் மற்றவர்களை தாழ்த்த மாட்டான். சாணக்கியர் சொல்வார், தன்னை ஆள முடியாதவன் தான் மற்றவர்களை ஆள நினைப்பான். ஒரு கணவன் வார்த்தைகளால் உன்னை காயப்படுத்துகிறான் என்றால் அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? தன் தோல்வியை உன் மீது இறக்குகிறான். தன் குறைகளை உன் மேல் ஒட்ட வைக்கிறான். தன் பயத்தை அதிகாரமாக மாற்ற முயல்கிறான். அது அன்பு அல்ல. அது பாதுகாப்பு இல்லாத மனநிலை. இந்த உண்மையை புரிந்து கொண்டால் அவன் வார்த்தைகள் உன் மனதை அவ்வளவு எளிதில் காயப்படுத்தாது. ரகசியம் 3. உடனே எதிர்த்து பேசாதே. அதுவே முதல் வெற்றி. பெண்களின் மனத்தில் ஒரே கேள்வி, எவ்வளவு நாள் பொறுத்து கொள்வது? பதில் சொல்லாமல் இருந்தால் நான் பலவீனமா? சாணக்கியர் தெளிவாக சொல்கிறார், உணர்ச்சியில் பதில் சொன்னால் எதிரிக்கு வெற்றி கிடைக்கும். கோபத்தில் பேசினால் நீ உன் சக்தியை அவனிடம் கொடுத்து விடுகிறாய். கண்ணீரில் பேசினால் அவன் மேலாதிக்கம் பெறுகிறான். ஆனால் நீ அமைதியாக இருந்தால் அவன் குழம்புவான். நீ கட்டுப்பாட்டுடன் நடந்தால் அவன் பயப்படுவான். நினைவில் வை, அமைதி என்பது பலவீனம் அல்ல, அது உச்ச மன வலிமை. ரகசியம் 4. உன்னை உடைக்க நினைப்பவன் உன் வளர்ச்சியை பயப்படுகிறான். இது ஒரு கசப்பான உண்மை. உன் அறிவு, உன் தைரியம், உன் சுயமரியாதை, இவையெல்லாம் அவனுக்கு அச்சமாக தெரிகிறது. அதனால்தான் உன் கனவுகளை சிரிப்பான். உன் திறமையை சிறுமைப்படுத்துவான். உன்னை முழுவதும் தன்னை சார்ந்தவளாக மாற்ற முயல்வான். சாணக்கியர் சொல்வார், உயர்வை பயப்படுகிறவன் அதை மூளையிலேயே நசுக்க முயல்வான். நீ உயர்ந்தால் அவன் தாழ்ந்தவன் ஆகிவிடுவான். அந்த பயமே அவனை கொடூரமாக மாற்றுகிறது. ரகசியம் 5. அவரை மாற்ற முயலாதே, உன்னை உருவாக்கு. பல பெண்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு இதுதான். அவன் மாறுவான், நான் இன்னும் பொறுத்து கொண்டால். ஆனால் சாணக்கியர் சொல்கிறார், மாற விரும்பாதவனை மாற்ற முயல்வது தன்னை அழிக்கும் செயலே. உன் வாழ்க்கையின் மையம் அவன் அல்ல, உன் வாழ்க்கையின் மையம் நீ. அவனை மாற்ற முயல்வதை விட உன்னை உருவாக்க ஆரம்பி. உன் அறிவை வளர்த்து, உன் மன வலிமையை உயர்த்து, உன் சுயமரியாதையை காப்பாற்று. நீ மாற ஆரம்பித்த நாளே அவனின் அதிகாரம் தானாக குறைய ஆரம்பிக்கும். ரகசியம் 6. அறிவு பெண்ணின் முதல் ஆயுதம். ஒரு பெண் எப்போது உண்மையில் பலவீனமாகிறாள் தெரியுமா? அவள் தன்னை அறியாத போது, அவள் தன் உரிமைகளை மறந்த போது, அவள் எனக்கு இதுதான் விதி என்று நினைத்த போது. அறிவு இல்லாத பெண் அடிமைத்தனத்தை அன்பு என்று நினைத்து விடுகிறாள். சாணக்கியர் சொல்வார், அறிவில்லாதவன் அடிமை, அறிவுள்ளவன் அரசன். உன் உரிமைகள் என்ன? உன்னை இழிவுபடுத்த யாருக்கும் உரிமையா? மௌனம் காப்பது எப்போது வலிமை?
எப்போது அது அழிவாக மாறுகிறது? இந்த கேள்விகளுக்கு பதில் தெரிந்த நாளே உன் கண்கள் திறக்கும். அறிவு வந்தால் பயம் தானாக குறையும். அறிவு வந்தால் அவனின் வார்த்தைகள் உன் மனத்தை ஆள முடியாது. அறிவு என்பது பெண்ணின் முதல் ஆயுதம். அது கூச்சலாக இருக்காது. ஆனால் அது மௌனமாக எதிரியை வீழ்த்தும். ரகசியம் 7. பொருளாதார சுயநிலை, அடிமைத்தனத்தின் முடிவு. உண்மையை நேராக சொல்கிறேன். பல பெண்கள் அவமானத்தை சகிப்பதற்கு ஒரே காரணம் இருக்கிறது. அது பயம். விட்டுவிட்டால் என்ன செய்வேன்? எப்படி வாழ்வேன்? என் பிள்ளைகள்? சாணக்கியர் சொல்கிறார், பசியால் அடக்கப்பட்டவன் நீதியை பேச முடியாது. பொருளாதாரமாக முழுமையாக சார்ந்திருந்தால் அவமானம் கூட விதியாக தெரியும். ஆனால் நினைவில் வை, உனக்கான சிறிய வருமானம் கூட உனக்கான பெரிய வலிமை. அது பெரியதாக இருக்க வேண்டியதில்லை, ஆனால் உன்னுடையதாக இருக்க வேண்டும். அந்த வருமானம் உனக்கு குரல் கொடுக்கும், உனக்கு தேர்வு கொடுக்கும், உனக்கு தைரியம் கொடுக்கும். அந்த நாளே அடிமைத்தனம் முடிவுக்கு வரும். இதுபோல் மேலும் சாணக்கியரின் அறிவுரை தினமும் கேட்க விரும்பினால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ரகசியம் 8. உன்னை இழிவுபடுத்தினால் உன் மதிப்பை உயர்த்து. ஒரு மனிதன் உன்னை இழிவுபடுத்தினால் நீ செய்யக்கூடாத விஷயங்கள் நிறைய. கத்தக்கூடாது, அழுது விடக்கூடாது, அவனின் அளவுக்கு இறங்கக்கூடாது. ஏன் தெரியுமா? நீ அவன் அளவுக்கு இறங்கினால் அவன் வெற்றி பெறுகிறான். சாணக்கியர் சொல்வார், தாழ்ந்த நிலைக்கு இறங்குபவன் தன்னை தானே தோற்கடிக்கிறான். நீ செய்ய வேண்டியது வேறு. உன் ஒழுக்கத்தை உயர்த்து, உன் அறிவை வளர்த்து, உன் வாழ்க்கையை அமை. அவனுக்கு பதில் சொல்ல வேண்டாம். உன் வாழ்க்கையே உன் பதிலாக இருக்கட்டும். ஒரு நாள் நீ உயர்ந்திருப்பாய், அவன் அதே இடத்தில் இருப்பான். அன்றவனுக்கு வார்த்தைகள் இருக்காது, மௌனம் மட்டுமே இருக்கும். ரகசியம் 9. குழந்தைகள் இருந்தால் இன்னும் அதிக பொறுப்பு. ஒரு பெண் தன்னை பற்றி மட்டுமல்ல, தன் பிள்ளைகள் பற்றி சிந்திக்க வேண்டும். நான் சகிப்பது சரியா? என் பிள்ளைகள் இதை பார்த்து என்ன கற்றுக்கொள்கிறார்கள்? ஒரு உண்மை, பிள்ளைகள் அம்மாவின் வார்த்தைகளை விட அவள் வாழ்க்கையே கற்றுக்கொள்கிறார்கள். நீ அவமானத்தை சகித்தால் அவர்கள் அதையே வாழ்க்கை என்று நினைப்பார்கள். நீ தைரியமாக நின்றால் அவர்களும் தைரியமாக நிற்பார்கள். சாணக்கியர் சொல்கிறார், ஒரு தாயின் தைரியம் ஒரு தலைமுறையை காக்கும். நீ காட்டும் தைரியம் உன் பிள்ளைகளின் எதிர்காலம். நீ எடுக்கும் முடிவு ஒரு குடும்பத்தின் திசை. இதை குறைவாக எண்ணாதே. ரகசியம் 10. எல்லாவற்றையும் சகிப்பது நல்ல குணம் அல்ல. இந்த புள்ளி மிக மிக முக்கியம். நம்ம சமூகத்தில் பெண்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒன்று, பொறுத்துக்கொள், சகித்துக்கொள், அதுதான் நல்ல பெண். ஆனால் சாணக்கியர் சொல்கிறார், எல்லை இல்லாத பொறுமை அவமானத்தை அழைக்கிறது. எல்லாவற்றையும் சகிப்பது அன்பு அல்ல, அது மெதுவான அழிவு. நீ பொறுத்து கொண்டே இருந்தால் அவன் இன்னும் அதிகமாக உன்னை இழிவுபடுத்துவான். அதனால் உன் எல்லையை தெளிவாக வை. எதை ஏற்கலாம், எதை ஏற்க முடியாது என்பதை மனதில் உறுதியாக கொள். எல்லை வைத்த பெண் அகந்தை உடையவள் அல்ல, அவள் சுயமரியாதை உடையவள். ரகசியம் 11. ஆதரவான மனிதர்களை தேடு. தனிமைதான் பலவீனம். முதலில் ஒரு உண்மையை தெளிவாக புரிந்து கொள். ஒரு பெண் தனியாக இல்லை, ஆனால் தனியாக இருக்கிறாள் என்று நினைத்தால்தான் அவள் பலவீனமாகிறாள். பல பெண்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இதையெல்லாம் நான் ஒருத்தியே சமாளிக்கணும், யாரிடமும் சொல்லக்கூடாது, சொன்னால் அவமானம். இது மிகப்பெரிய தவறு. சாணக்கியர் சொல்வார், சரியான கூட்டம் உயிரை கூட காப்பாற்றும். உன்னை மதிக்கும் உறவினர், உன்னை கேட்க தயாரான நண்பர்கள், அனுபவம் கொண்ட வழிகாட்டிகள், இவர்களை தேடு. உன் வலியை புரிந்து கொள்ளும் ஒரே ஒரு மனிதன் இருந்தாலும் போதும். அவன் உன் பிரச்சனையை தீர்க்காமல் இருக்கலாம், ஆனால் உனக்கு தைரியம் தருவான். தனிமையில் முடிவெடுத்தால் தவறு நடக்கும், ஆதரவுடன் முடிவெடுத்தால் வழி தெரியும். நினைவில் வை, உதவி கேட்பது பலவீனம் அல்ல, அது அறிவு. ரகசியம் 12. பயம் உன் எதிரி, தைரியம் உன் தோழன். இங்கு ஒரு மிக முக்கியமான உண்மை இருக்கிறது. நீ பயப்படும் போது அவன் வலிமை பெறுகிறான். நீ மௌனமாக நடுங்கும் போது அவன் அதிகாரம் உணர்கிறான். நீ தயங்கும் போது அவன் உன்னை கட்டுப்படுத்துகிறான். ஆனால் நீ தைரியமாக நின்றால் அவன் குழம்புவான். நீ உன் எல்லையை காட்டினால் அவன் பின்னடைவான். சாணக்கியர் சொல்வார், பயமே மனிதனின் முதல் சிறை. நினைவில் வை, தைரியம் என்றால் சண்டை போடுவதல்ல, குரல் உயர்த்துவதல்ல.
தைரியம் என்றால் உன் சுயமரியாதையை எந்த நிலையிலும் விட்டுக்கொடாதது. நீ தைரியமாக மாறும் நாளே உன் வாழ்க்கை திசை மாறும். ரகசியம் 13. உன் அமைதி அவனை அதிகம் காயப்படுத்தும். ஒரு உண்மை உனக்கு சொல்லட்டுமா? சில மனிதர்களுக்கு உன் கண்ணீர் தான் அவர்களின் மகிழ்ச்சி. நீ அழும்போது அவன் திருப்தி அடைகிறான். நீ உடைந்தால் அவன் வெற்றி உணர்கிறான். அதனால் உன் கண்ணீரை அவனுக்கு பரிசாக கொடுக்காதே. உன் வேதனையை அவனுக்கான விருந்தாக மாற்றாதே. சாணக்கியர் சொல்வார், அமைதியாக உயர்ந்தவன் எதிரிகளை வார்த்தையின்றி தோற்கடிப்பான். அமைதி என்றால் அடங்கி போகுவது அல்ல. அமைதி என்றால் உன்னை கட்டுப்படுத்திக் கொள்வது. அமைதி என்றால் உன் சக்தியை சேமித்தல். நீ அமைதியாக உயர்ந்து செல்லும்போது அவன் உன்னை புரிந்து கொள்ள முடியாமல் தவிப்பான். அந்த மௌனம்தான் அவனுக்கு மிகப்பெரிய காயம். ரகசியம் 14. உன் வாழ்க்கை உன் பதில். பல பெண்கள் நினைக்கிறார்கள், நான் என்ன பதில் சொல்லலாம், எப்படி அவனுக்கு பதிலடி கொடுக்கலாம். ஆனால் சாணக்கியர் சொல்வார், சிறந்த பதில் வார்த்தை அல்ல, வாழ்க்கை. சண்டை தேவையில்லை, குற்றச்சாட்டு தேவையில்லை, பழிவாங்குதல் தேவையில்லை. நீ செய்ய வேண்டியது இதுதான். உன் வாழ்க்கையை கட்டமை, உன் அறிவை வளர்த்து, உன் சுயமரியாதையை உயர்த்து. ஒரு நாள் நீ உயர்ந்திருப்பாய். உன் வாழ்க்கை பேசும். அப்போது அவன் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் அவனிடம் இருக்காது. உன் வளர்ச்சியே உன் மிகப்பெரிய பதில். ரகசியம் 15. இறுதி உண்மை, நீ பலவீனமானவள் அல்ல. இதை மனதில் ஆழமாக எழுதிவை. நீ பெண் என்பதால் பலவீனம் இல்லை. நீ அமைதியாக இருப்பதால் தோல்வி இல்லை. நீ சகித்ததால் முடிந்தவள் அல்ல. நீ இதுவரை சகித்தது உன் வலிமையின் அடையாளம். ஆனால் இனி நீ தைரியமாக மாற வேண்டும். உன் மதிப்பை உணர வேண்டும். உன் வாழ்க்கையை உன் கையில் எடுக்க வேண்டும். சாணக்கியர் சொல்வார், தீயில்தான் தங்கம் தன் உண்மையான மதிப்பை அறிகிறது. நீ கடந்து வந்த வலி உன்னை அழிக்கவில்லை. அது உன்னை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. நீ உடையவில்லை, நீ உருவாகிக் கொண்டிருக்கிறாய். அதுவே உன் உண்மையான ஆரம்பம். கணவரே எதிரியாக இருந்தாலும் இந்த ஒரு உண்மையை மனதில் ஆழமாக பதியவை. உன் மனதை யாராலும் உடைக்க முடியாது. உன் மதிப்பை யாராலும் குறைக்க முடியாது. ஏனெனில் உன் மதிப்பு அவன் வார்த்தைகளில் இல்லை. உன் வலிமை அவன் நடத்தையில் இல்லை. உன் அடையாளம் அவன் கட்டுப்பாட்டில் இல்லை. ஒரு பெண் எப்போது தோற்கிறாள் தெரியுமா? அவள் தன்னை பலவீனம் என்று நம்பும் நாளில். ஆனால் நீ இத்தனை நாட்கள் சகித்திருந்தால் நீ பலவீனமானவள் அல்ல, நீ வலிமையானவள். சாணக்கியர் சொல்வார், சகிப்பவன் தோல்வியாளன் அல்ல. சகிப்பவன் எப்போது எழ வேண்டும் என்று தெரிந்தவனே உண்மையான வலிமையான். இன்றைக்கு நீ முடிவு எடுக்க வேண்டும். இனி நான் என் மதிப்பை இழக்க மாட்டேன். இனி என் சுயமரியாதையை யாரிடமும் ஒப்படைக்க மாட்டேன். இனி என் வாழ்க்கையை மற்றவர்கள் தீர்மானிக்க அனுமதிக்க மாட்டேன். நீ கத்த வேண்டிய அவசியமில்லை. நீ சண்டை போட வேண்டிய அவசியமில்லை. நீ நிரூபிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. நீ மாறினால் போதும். நீ அமைதியாக தைரியமாக மாறும் நாளே உன் வாழ்க்கை தானாக திசை மாறும். உன் கண்கள் தைரியமாகும். உன் நடை உறுதியானதாகும். உன் வார்த்தைகள் அளவானதாகும். அந்த மாற்றத்தை பார்த்தவுடன் உன்னை இழிவுபடுத்தியவர்கள் உன் அருகே நிற்க முடியாமல் தவிப்பார்கள். சாணக்கியர் சொல்வார், ஒரு மனிதன் தன்னை ஆள கற்றுக்கொண்டால் அவனை யாராலும் அடக்க முடியாது. இன்று நீ எதிர்கொள்வது ஒரு மனிதனை அல்ல, ஒரு சூழ்நிலையை. அந்த சூழ்நிலை உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை உருவாக்க வந்திருக்கிறது. நீ அழுத நாட்கள் உன்னை பலவீனமாக்கவில்லை. நீ பொறுத்த நாட்கள் உன்னை தாழ்த்தவில்லை. அவையெல்லாம் உன் உள்ளே இருந்த பெண் சிங்கத்தை எழுப்ப தயார்படுத்தி கொண்டிருந்த நாட்கள். இன்று முதல் உன் வாழ்க்கை உன் பதில். உன் உயர்வு உன் பதிலடி. உன் தைரியம் உன் வெற்றி. நினைவில் வை, பெண் என்பதால் நீ பலவீனமில்லை. அமைதியாக இருப்பதால் நீ தோல்வியில்லை. தைரியமாக மாறும் நாளே உன் உண்மையான வாழ்க்கை தொடங்கும். வாழ்க தைரியம், வாழ்க சுயமரியாதை, வாழ்க பெண்களின் வலிமை. நீ எழுந்தால் ஒரு வாழ்க்கை மட்டுமல்ல, ஒரு தலைமுறையே எழும். இதுபோல் மேலும் சாணக்கியரின் அறிவுரை தினமும் கேட்க விரும்பினால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.